இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை தாங்கக்கூடிய தூண்களாக 3 தூண்களை அரசமைப்பு சட்டம் சொல்லுகிறது. ஒன்று ஜுடிஷியரி, மற்றொன்று லெஜிஸ்லேட்டிவ், மற்றொன்று எக்ஸிகியூட்டிவ். ஜுடிஷியரி என்றால் நீதித்துறை, லெஜிஸ்லேட்டிவ் என்றால் சட்டத்தை இயற்றக்கூடிய அந்த சட்டத்துறை, எக்ஸிகியூட்டிவ் என்றால் சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய அந்த நிர்வாகத்துறை. இந்த 3 நிர்வாகத்துறை தான் இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை தாங்கக்கூடிய தூண்களாக இருக்கிறது என்று அரசமைப்பு சட்டம் சொல்லுகிறது. ஜனநாயகத்தை தாங்கக்கூடிய மிக பலம் வாய்ந்த அந்த தூண்களில் ஒரு தூணான நீதித்துறையில் உச்சபட்ச அதிகாரத்தில் உள்ள ஒரு பதவிதான் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பொறுப்பு. அந்த தலைமை நீதிபதியின் மீது ராஜேஷ் கிஷோர் என்கிற சனாதனி செல்ஃபை கையை அணிந்திருக்கிறார். இது ஒரு தேச குற்றம், தேசத்திற்கு எதிரான ஒரு குற்றம். இது ஒரு இன்டர்னல் த்ரெட், ஒரு உள்நாட்டு மிரட்டலாகும். ஆகவே இந்த இந்திய தேசத்துக்கு எதிரான இந்த மிரட்டலை, இந்திய இறையாண்மைக்கு எதிரான இந்த மிரட்டலை, இந்திய நீதித்துறைக்கு எதிரான